நினைவு நினைவு ஆங்கிலத்தில் மெமரி. சில சமயங்களில் நம்ம ரிமெம்பரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். மெமரியை நம்ம ரிமெம்பரிங் அப்படின்னு நம்ம சொல்லப்படும். அப்போ மெமரி ஆர் ரிமெம்பரிங், இதற்கு முன்பு நாம் என்ன கற்றோம் என்பதனை கூற முடியுமானால் அதுவே நினைவு. இன்னும் எடுத்துக்காட்டாக பாருங்களேன், ஒரு குழந்தைய வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை மை நேம் இஸ் ரமேஷ் என்று குறிப்பிடுகிறது. அப்போது அந்த குழந்தைக்கு கட்டாயம் நினைவு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் பெரும்பாலும் இந்த இன்டர்வியூலாம் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தான் சார் தருவாங்க. குரூப் 1 செலக்ட் ஆகி போகிறவங்க ஐஏஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, ஐஆர்எஸ்ஸு, இப்படி கிட்டத்தட்ட டாப் மோஸ்ட்டு போஸ்டிங் இருக்குது பார்த்திங்களா. 21 போஸ்டிங் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே இன்டர்வியூ அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த இன்டர்வியூவில் கட்டாயம் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை பண்ணணும். இல்லை ஈவன் டிஓ செலக்ட் ஆகி போனீங்கன்னாலும் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பண்ணணும். சார் நீங்கள் கூட நம்ம லிங்க்கில் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, தொடர்ந்து பயிற்சி எடுங்க. டிஓ கால்ஃபர் ஆச்சுனாக்கா டிஓக்கு கூட அப்ளை பண்ணுங்கள். அழகாக ஈஸியாக அடிச்சிடலாம். நீங்கள் படித்த ஒரு பாடங்களே தான் நினைவை சரியாக கொண்டு போனீங்க அப்படின்னா டிஓவாக நீங்கள் வலம் வரலாம். அப்போ இதற்கு முன்பு நாம் என்ன கற்றோம் என்பதனை கூற முடியுமானால் அதுவே நினைவு எனப்படுகிறது. அப்போ நினைவுனா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் வந்துருச்சு. அதற்கு அடுத்ததாக மார்கன் மற்றும் மெக்லிலாண்ட், அங்கே கில்லிலாண்டுன்னு போட்டிருக்கு, அந்த இடத்துல மட்டும் ஒரு கரெக்ஷனு மெக்லிலாண்ட் அப்படின்னு போடுங்க. நினைவை பயிற்சியின் மூலம் வளர்க்கலாம், ஆயினும் நினைவு பயிற்சின்றது ஒரு தசை பயிற்சி போன்றதன்று. தசை பயிற்சினா என்ன? ஒரு ஜிம்முக்கு தொடர்ந்து 6 மாதங்கள் அல்லது 1 வருடங்கள் தினந்தோறும் போயிட்டு மஸ்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா டைட் பண்ணி 6 பேக்காக உடலை மாற்றுவாங்க. அது மாதிரி ஏதோ உடனடியாக நடந்துருமா அப்படின்னா இல்லை சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பள்ளி கல்வி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் நாம் படிச்சிருக்கிறோம். இல்லை இளங்கலை பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜி டிகிரி ஒரு 3 வருஷம் படிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்தது பிஎட் ஒரு 2 வருஷம் படிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 12 ஒரு 5 17 ஆண்டுகள். இல்லை இந்த மகாபாரதத்தில் 18 ஆண்டுகள் வனவாசம் சொன்னாங்களா, அது மாதிரி 17 ஆண்டுகள் கல்விக்காகவே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்த பிறகு ஒரு மாஸ்டரியாக, நான் ஃபிசிக்ஸ் மாஸ்டர், நான் கெமிஸ்ட்ரி மாஸ்டர், நான் இங்கிலீஷ் மாஸ்டர், இல்லை அதனால தான் மாஸ்டர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நான் தமிழ் மாஸ்டர், இல்லை நான் தமிழ் அறிஞர் அப்படின்னு. அப்போது இத்தனை ஆண்டுகளின் உழைப்பு தான் அதனுடைய வெளிப்பாடு. இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷம் 2 வருஷத்தில் பண்ணக்கூடிய நிகழ்வு அல்ல. அதை எவ்வளோ அழகாக மார்கனும் மெக்லிலாண்டும் டிஃபைன் பண்ணாங்க பாருங்கள். அதனால் அதற்கு அடுத்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மெமரியை நினைவு கூறுதலின் பொருளாக எடுக்கப்படும் போது கற்றவற்றை மனதில் இருத்தி திரும்பவும் தேவைப்படும் போது அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றலையே நினைவில் இருத்தல். அப்போ நினைவில் இருத்தல் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, மாணவர்கள் இன்புட் ஆகணும். எதை படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க அப்படின்றது இன்புட் ஆகுது. அப்படி இன்புட் ஆன பிறகு பிரெயினில் என்ன ஆகும்னா ப்ராசஸிங் ஆகும். உள்ளீடு நடந்து அங்கே பிரெயினில் ப்ராசஸிங் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வெளிக்கொண்டு வரும். எப்போ தேவைப்படும்? வினாக்கள் கேட்கப்படும் போது அதற்கு இணையான விடை குறிப்புகளை நம்ம பிரெயின்லேருந்து தான் எடுத்து குறிப்பிடுறோம். இல்லை அதனால் அதை தான் நம்ம நினைவு கூறுதல் என்று எடுத்துக்கொள்கிறோம். அப்போ நினைவு கூறுதலினுடைய மீனிங் ஆஃப் ரிமெம்பரிங் அப்படின்றது கற்றவற்றை மனதில் இருத்தி, ரிட்டென்ஷன் ஆஃப் த லேர்னிங், திரும்பவும் தேவைப்படும் போது பேஸ்ட் ஆன் த நீடு அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றலையே ரெட்ரைவல் ஆஃப் எபிலிட்டி வெளிப்படுத்தும் ஆற்றலே நினைவில் இருத்தல் என்று வரையறுக்கப்படுது. இதில் 3 ட்ரைட் இருக்குது பாருங்கள். கற்றவற்றை மனதில் இருத்தி திரும்ப தேவைப்படும் போது அவற்றை வெளிப்படுத்தல், கற்றவற்றை நினைவில் இருத்தல், அதுக்கடுத்தது தேவை, அதற்கடுத்ததாக வெளிப்படுத்தல். 3 கூறுகள் ஒன்றாக சேர்த்து கூறப்பட்டிருக்கு. அதற்கடுத்து நமக்கு டெட்டு, டிஆர்பி, பிஜிடிஆர்பி இது போன்ற
போட்டித் தேர்வுகளில் நினைவு கூறுதலின் செயல்கள் கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்த ப்ராசஸிங் ஆஃப் மெமரி அப்படின்றோம் பார்த்தீங்களா, ப்ராசஸிங் ஆஃப் மெமரியில் 4 அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்ன அப்படின்னா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நினைவின் அடிப்படை டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெமரி பேஸ்டு ஆன் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா லேர்னிங் அப்படின்னு நம்ம இதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம். லேர்னிங் ஏன் வந்து லேர்னிங்னு அதை சொல்லணும்? ஆப்ஷனில் வந்து வெவ்வேறு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஏன் நாம் கற்றலை மட்டும் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால், நினைவு கூறுதலின் செயலானது முதல் நிலை. அதனால் இரண்டாவதாக ரிட்டென்ஷன் இடைநிறுத்தம் அப்படின்றோம். மூன்றாவதாக வெளிப்படுத்தல் ரெகக்னேஷன். நான்காவதாக மீட்டுணர்தல் ரீகால். அப்போ பாருங்கள், லேர்னிங், ரிட்டென்ஷன், ரெகக்னேஷன், ரீகால், L3R அப்படின்னு நினைவு வச்சுக்கலாம் சார். நிமோனிக்ஸாக L3R. Lன்றது லேர்னிங், 3R அப்படின்றது ரிட்டென்ஷன், ரெகக்னேஷன், ரீகால். இப்போ கம் டு த பாயிண்ட். இந்த 4மே என்ன தெரியுங்களா, இப்போ 4மே மெமரியுடைய ப்ராசஸாக. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? லேர்னிங் அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா ரிட்டென்ஷன், இருத்தி வைத்தல். எதை இருத்தி வைக்கிறோம்? கற்றலை நம் பிரெயினில், நம்ம மூளையில் நிலைநிறுத்திப்பட வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது 3, 4 இருக்குல்ல, அது வந்து ரெட்ரைவல் ப்ராசஸ், வெளிக்கொணரும் செயல். அந்த வெளிக்கொணரும் செயல் பேஸ்ட் ஆன் த ரெகக்னேஷன் அண்டு ரீகால்.